யதார்த்த ரீதியாக ஒரு பொருள் சொல்லப்படுவது உண்டு. மிக மிக அற்புதமான அந்த பொருள். அதாவது இன்னைக்கு இந்த உலகம் களிமாய இருளோடு சிக்கி திணறிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்திலே ஒரு உயிரானது 12 கலைகளை அடைந்தாதான் அது என்ன பண்ண முடியும்னா அது மீண்டும் பிரவா நிலையை அடையும். ஐயா கூட சொல்லுவாங்க, அதாவது வைகுண்ட அவதாரத்தை முடித்து அந்த வைகுண்ட லோகத்திலே ஐயாவை கொண்டு இருத்தும் போது நாராயணர் சொல்லுவாரு, உன்னுடைய மக்களுக்கு இன்னும் 6 கலை, அதாவது 12 கலை அடுக்கும் வரை நீ இந்த சிம்மாசனத்திலே இருந்து தவம்போல் இருந்து தானாளு உண்டமதை அப்படின்னு சொல்லுவார். இந்த மக்களுக்கு அந்த 6 கலை அவர்கள் அறிந்து கொள்ளும் வரை நீ அவர்களின் மேல் நாட்டமாக இங்க எந்த இடத்துல இருந்து தவம் செய் அப்படின்னு சொல்லுவார். ஆனா இன்னைக்கு இந்த உலக உயிர்கள் என்ன பண்ணுதுன்னா 2 4 கலைகளை மட்டுமே அறிந்து அதற்கு மேல் செல்ல முடியாமல், அதாவது அந்த கலைகளுக்கு மேல் செல்ல முடியாமல், அவர்களுக்கு அந்த ஆற்றல் கிடைக்காமல் அவர்கள் என்ன பண்றாங்க, மீண்டும் இறந்து விடுகிறார்கள், மீண்டும் அவர்கள் பிறந்து விடுகிறார்கள். இப்படி ஒரு சுழற்சியிலேயே இந்த உலக உயிர்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அந்த 2 கலை என்று சொன்னால் நம்முடைய ஆதார அச்சரங்கள், 6 ஆதார அச்சரங்கள் இருக்கிறது. அதுதான் என்ன சொல்லுவோம்னா மூலாஸ்தானம், முதல்ல உள்ளது மூலாஸ்தானம், 2வது பிரம்மஸ்தானம், அடுத்தது விஷ்ணு ஸ்தானம், அடுத்தது ருத்ரஸ்தானம், அடுத்தது மகேஸ்வர ஸ்தானம், அடுத்தது சதாசிவஸ்தானம். இப்படி 6 அந்த ஸ்தானங்களை கடந்து செல்லக்கூடிய ஒரு நிலை. அப்போ ஒரு ஸ்தானத்திற்கு 2 கலைகள் வீதம் இருக்கும். அப்படி 6 ஸ்தானங்களுக்கும் பார்க்கும்போது 12 கலைகள். இது எப்படிங்கிறத நம்ம இன்னொரு பதிவுல நம்ம பார்க்கலாம். அப்போ ஒரு உயிரானது மூலஸ்தானத்துல அது மேலெழும்பி வந்து அந்த ஆதாரத்தினுடைய அந்த 2 கலைகளையும் கற்றுக்கொண்டு அடுத்தது பிரம்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல வந்து மீண்டும் அங்கேயும் 2 கலைகளை அந்த உயிர்கள் கற்றுக்கொள்கிறது. ஆனா அதற்கு மேலாக போவதற்கு அவர்களுக்கு ஆற்றல் இல்லை. ஏன்னா கலிமாயத்துல சிக்கிக்கிறாங்க. சோ அப்படி இந்த இடத்தை தான் அந்த பிரம்மஸ்தானத்தை என்ன சொல்லலாம்னா அகிலம் அப்படின்னு சொல்லலாம், உலகம் அப்படின்னு சொல்லலாம், தரணி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது எப்படின்னா ஒரு உயிர்ல இன்னொரு உயிரை உருவாக்கக்கூடிய வல்லமை இந்த இடத்துல கிடைக்கும். அந்த இடத்திலேயே அந்த உயிரினுடைய அறிவு நின்று விடுகிறது. அப்போ அந்த பிரம்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த அகிலம் என்கிற அந்த உலக நிலையிலே நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த உயிர்களை மேலும் 8 கலைகள், அதாவது 4 + 8 கலைகளையும் அவைகளை அடைய செய்து இறைவனோடு கொண்டு சேர்க்கின்ற பணியை இந்த அகிலத்திரட்டு அம்மானை செய்கிறது. கண்டிப்பாக அகிலத்திரட்டு அம்மானையை உள்ளன்போடு படிக்கிற ஒரு உயிர் மீண்டும் பிறப்பதில்லை. இந்த 6 கலைகளையும் அது கற்று மீண்டும் பிறவா நிலை அடைகிறது. இதுதான் என்னுடைய முக்கியமான விஷயம். இதை செய்வதனால இது அகிலத்திரட்டு அம்மானை என்கிற பெயர் பொருள் இங்கு விளங்குகிறது.